So இப்போ கிரியேட் பண்ண வீடியோ வியூஸ் அடுத்து ப்ரீ ரோல் வியூஸ். ஓகே, ஸோ நம்மளுடைய வீடியோ வந்து ப்ரிவியூ பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷனாக இருக்கு. ஓகே, என்ன சார் பெரிய டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட போறோம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஆப்ஷன் தான். கேம்பெயின் டீடைல்ஸை கொடுக்க போறீங்க, உங்களுடைய ஆடு குரூப் டீடைல்ஸ் கொடுக்க போறீங்க, உங்க ஆடியன்ஸை டார்கெட் பண்ண போறீங்க, உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ட்வீட்ல இருந்து சூஸ் பண்ண போறீங்க, ஃபைனலாக உங்க கேம்பெயினை ரிவ்யூ பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ண போறீங்க. ஸோ ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கேம்பெயினை ரிவ்யூ பண்ணிட்டு லைவாக கொடுத்துட்டீங்கன்னா பேமெண்ட் கேட்வேல போய் ஸ்ட்ரக் ஆகிடும், திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அதனால திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்றேன், ட்விட்டர் ஆட்ஸ் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கும்போது மட்டும் ஃபைனலா ரிவ்யூ பட்டனுக்கு போகவே வேண்டாம் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்க பேமெண்ட் பண்ணி கேம்பெயினை லைவா கொண்டு போற பிளான் இருந்ததுன்னா கண்டிப்பா ரிவ்யூ பட்டன் போயிட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேம்பெயின்ங்கிற செக்ஷன்ல உங்களுடைய கேம்பெயின் நேம் நீங்க கொடுத்துருங்க. கேம்பெயின் நேம் நீங்க எது வேணாலும் கொடுக்கலாங்க, உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியா புரியுற மாதிரி இருக்கணும். அந்த கேம்பெயின் நேம்ங்கிறது ஒரு இன்டர்னல் பர்பஸ்க்காக, ட்விட்டர்ல மட்டும் கிடையாது, எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம்லயுமே உங்களுடைய கேம்பெயின் நேம் இன்டர்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். உங்க அட்வர்டைஸ்மெண்டோடைய டைட்டில், உங்களுடைய கிரியேட்டிவ் அதாவது இமேஜஸ், அதோடைய டிஸ்கிரிப்ஷன், உங்களுடைய லேண்டிங் பேஜ், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் ஆடியன்ஸ்க்கு விசிபிளா இருக்கும். நீங்க டார்கெட் பண்ண ஆடியன்ஸ், நீங்க செக் பண்ணக்கூடிய டார்கெட் பண்ண கீவேர்ட், அதே மாதிரி உங்களுடைய பட்ஜெட், இதெல்லாம் கிளைண்ட்டுக்கு விசிபிளா இருக்காது. ஓகேவா? ஸோ உங்க கேம்பெயினுக்குன்னு ஒரு நேம் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ப்ரீ ரோல் சாம்பிள் கேம்பெயின். ஓகே, அப்ப ஒருவேளை உங்களுக்கு டவுட் வருது, இப்போ எனக்கு அந்த டவுட் ரைட்டா வருது. ஸோ ப்ரீ ரோலுடைய முக்கியமான மீனிங் நான் பார்த்துறேன். ஸோ ப்ரீ ரோல் ஆட்ஸ் மீனிங் இன் ட்விட்டர். ஓகே, ஸோ ஒரு கிளாரிஃபிகேஷன் என்ன அர்த்தம்? ஓகே, advertisements played at the beginning of a premium video from one of our 200 plus content partners. Okay, so இந்த advertisement platform வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ ரோல் வீடியோஸ். ஸோ யாரெல்லாம் இவங்களோட ப்ரீமியம் சர்வீசஸ் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட வீடியோ கண்டென்ட்ல இருந்து, ஸோ 200க்கும் மேல கண்டென்ட் ப்ரொமோட் பண்றதுக்காக இவங்க வந்து பாத்தீங்கன்னா அசோசியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆட் பை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேர் போட்டு வரும். ஆட் பை, லெட் மீ சே, இப்போ என்னுடைய கூகுள் அக்கௌண்ட் அமுதகுமார், என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் அமுதகுமார் அப்படின்னா ஆட் பை அப்படின்னு போட்டு அமுதகுமார் போட்டு அந்த இடத்துல மெசேஜ் காமிச்சிட்டே இருக்கும். ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படியே யூடியூப்ல பாக்குற மாதிரி நீங்க ட்விட்டர்ல வீடியோ பார்க்கும்போது பிரீமியம் கண்டென்ட் யாரெல்லாம் அந்த ட்விட்டர்ல வீடியோ பப்ளிஷ் பண்றாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்ல அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகும்போது, ஐ மீன் வீடியோ ரன் ஆகும்போது உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால ரன் ஆகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ரோல். நல்லா கவனிங்க, இதை பத்தி டிசைன் பண்றதுக்கு ட்விட்டர்ல செப்பரேட்டா மெட்டீரியல் இருக்கு. ஓகே, business.twitter.comல நமக்கு எஜுகேட் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. ப்ரீ ரோல் நான் தேர்ன கீவேர்டை மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ இது என்ன அப்படிங்கறது இங்க நான் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆப் இன்ஸ்டால் கேம்பெயின். ஓகே, ஸோ வித்தியாசமான டெஃபினேஷன்ஸ், பிட்னா என்ன, பட்ஜெட்னா என்ன, கார்டுனா என்ன, ஸோ மேக்ஸிமம். ஸோ டைம் இருக்கும்போது கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ட்விட்டர் அகாடமியில போயிட்டு இதை நீங்க தேடி படிச்சு பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ப்ரீ ரோல் சாம்பிள் கேம்பெயின். ஸோ வீடியோக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டைம், உங்களோட பேமெண்ட் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய டெய்லி பட்ஜெட், உங்களுடைய டோட்டல் பட்ஜெட், ஆப்ஷனல் டோட்டல் பட்ஜெட் வேணா போடுங்க. ஒன்னும் டெய்லி பட்ஜெட் போடுங்க, இல்லை டோட்டல் பட்ஜெட் போடுங்க. ஆனால் டெய்லி பட்ஜெட் இவங்க மேண்டேட்டரி ஆகியிருக்காங்க. உங்க கேம்பெயின் வேணும்னா நீங்க ஒரு ஸ்டார்ட் டேட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய டைம் ஜோன், ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் பசிபிக் டைம் ஜோன் இருக்கு, அதை வந்துட்டு ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு நீங்க மாத்திக்கணும். இப்போ நான் செக் பண்ணும்போது இப்போ காலையில் இங்கே 7:19னா நமக்கு ஆக்சுவலாக இப்போ 7:53. ஸோ டைம் ஜோனில் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு டைமும் நீங்கள் கூகுளில் போயிட்டு ஓகே பிஎஸ்டி டு ஐஎஸ்டி, பசிபிக் ஸ்டாண்டர்ட் டைம் டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போய் நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு டூலை எடுத்து அந்த டூலை பயன்படுத்தி நீங்கள் அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ டைம் ஜோன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம இன்டர்நெட் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணும்போது. ஸோ தப்பான டைம் ஜோனில் ஒருவேளை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கேம்பெயின் வந்து வேற வேற டைம்ல ஓடும். ஸோ பகலில் ஓடிக்கிட்டு இருக்கும், ஐ மீன் அவங்களோட டைம் படி நைட்டு ஓடிக்கிட்டு இருக்கும், நம்ம பாட்டு பகலில் செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட். ஸோ அட்வான்ஸ் கான்செப்ட்னு பார்க்கும்போது ஓகே, ஸோ பேசிங், உங்களோட கேம்பெயினை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட். அப்படிங்கிறது நார்மலாக உங்கள் கேம்பெயினை ரன் பண்ணுறது ஆப்டிமமாக காலையிலேருந்து சாயங்காலத்துக்கு ரன் ஆகிட்டே இருக்கும்.
ஆக்சலரேட்டட் அப்படிங்கிறது ஸ்பீட் அவங்க கேம்பெயினை ரன் பண்றது. ஆக்சலரேட்னாலே வேகத்தை கூட்டுன்னு அர்த்தம் இல்லையா? ரைட். ஸோ ஆக்சலரேட் அப்படிங்கிறது வந்து உங்க வண்டியில் இருக்கிற மாதிரி வேகமாக கொடுத்தீங்கன்னா வண்டி ஸ்பீடாக போகும். ரைட். ஸோ ஆக்சலரேட். ஸோ பேசிங் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஃபாஸ்டா உங்க கண்டென்ட் வந்து கஸ்டமர் கிட்ட டெலிவரி பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஓகே. ஸோ அடுத்து வந்து ஆட் குரூப் நம்ம போறோம் பேசிங்க்கு அடுத்து. ஓகே. இந்த ஆட் குரூப்ல மேல வந்து ஆட் குரூப்புக்கு ஒரு நேம். ஓகே. ஆட் குரூப் டீடைல்ஸ் கேட்டகரி செலக்ட் பண்ணணும். ஸோ கீழே பாட்டம்ல இருக்கு. ஓகே. பிராண்ட் கேட்டகரி. ஓகே. ஸோ ஆட் குரூப் நேம். ஸோ இங்கேயுமே வந்துட்டு ப்ரீ ரோல் சாம்பிள் இப்படின்னு ஒரு ஆட் குரூப் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ உங்களுடைய அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு நம்ம ஒரு செலவு கொடுத்துட்டோம். பட் இங்க திரும்ப ஆட் குரூப்புக்குன்னு கொடுத்தீங்கன்னா மல்டிபிள் கண்டிஷன். ஸோ கேம்பெயினுக்குன்னு ஒரு சில டைம் லிமிட் எல்லாம் கொடுத்தது பிறகும் எனக்கு தெரிஞ்சு ஆட் குரூப்ல பேர் மட்டும் கொடுங்க. இது எல்லாத்தையுமே விட்டுடுங்க, ஏன்னா ஆப்ஷனல். ஓகே. பிட்டிங்கும் ஓகே ரெக்கமெண்டடா இருக்கட்டும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வேணும்னா நிறைய பேர்த்துல உங்க விளம்பரத்தை காட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் பிட். ஓகே. இது வந்து ஒரு வீடியோ சம்பந்தப்பட்ட கண்டென்ட்ங்கிறதுனால குறைஞ்சது 6 செகண்ட் ஆச்சு அவங்க என்னோட வீடியோவை பார்க்கணும். இல்ல என்னோட வீடியோ அவங்களோட வீடியோவுக்கு முன்னாலே என் அட்வர்டைஸ்மெண்ட்டை இவங்க வந்து ஃபுல்லா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸோ ப்ரீ ரோல் வியூ ஆர் ஆப்ஷன். ஓகே. 6 செகண்ட் ப்ரீ ரோல் வியூ ஆர் ஆப்ஷன். ஸோ உங்க வீடியோவை எத்தனை செகண்ட்ல பார்த்தாங்கிறது தான் கணக்கு. இது உங்களுடைய சாய்ஸ், நீங்க தான் ஸ்மார்ட்டா முடிவு பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ எவ்ரி டைம் நீங்க வந்துட்டு கூகுள்ல போய் சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்க தேடி பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நிறைய சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம். பரவாயில்ல. இது மாதிரி ரொம்ப சில்லியான விஷயம், சின்ன சின்ன விஷயம்லாம் இதெல்லாம போய் கேட்பாங்க ஒரு ட்ரெயினர் கிட்ட, இதெல்லாம போய் தேடுவாங்க ஒரு கூகுள் கிட்டன்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபை நடக்கவே நடக்காது. எவ்வளவு சில்லியான சிம்பிளான டவுட்டா இருந்தாலும் தயவு செய்து நீங்க கேளுங்க. பட் ஒரே டவுட்டை திரும்ப திரும்ப கேட்க வேண்டாம். அது உங்களுக்கு பேர் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ ரொம்ப சில்லியான டவுட் கேட்கறத பத்தி தப்பே கிடையாது. அப்படிதான் கேட்கணும். ஏன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றதுதான் ஜீனியஸ். ஓகேங்களா? பெரிய பெரிய மிஸ்டேக் பண்றவங்க தான் நம்ம முட்டாள்னு சொல்லுவோம். சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றவங்க தான் ஜீனியஸ். அப்ப அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்கே ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா இருக்க ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ மேக்ஸிமம் பிட்டிங் ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணியிருக்கோம். இது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்துட்டு ட்விட்டருக்கு எதையோ கொடுத்துருங்க, அவங்க பார்த்துக்கட்டும், உங்களுடைய ஆப்ஷன். ஓகே. இங்க மெஷர்மெண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. பேசிக்கலி ஆடியன்ஸ் மெஷர்மெண்ட் டேக், விச் மீன்ஸ் நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டி செஞ்சாங்க வந்து அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ இதுல வந்துட்டு ட்ராக்கிங் கோடுன்னு கூட சொல்லலாம். ஸோ ட்ராக்கிங் கோட் அப்படின்னா கன்வர்ஷன் ட்ராக்கிங் மாதிரி கூகுள்லையும் இருக்கு, ஃபேஸ்புக்லையும் இருக்கு. ஃபேஸ்புக்ல வந்து ஃபேஸ்புக் பிக்சல் அப்படிம்பாங்க. கூகுளை பொறுத்த வரைக்கும் கூகுள் ட்ராக்கிங் கோடும்பாங்க. ட்விட்டர்ல வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, ஆடியன்ஸ் மெஷர்மெண்ட் டேக். ஓகே. இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு டார்கெட் பண்றதுக்கான ஆடியன்ஸ் நெட்வொர்க் எதுவுமே எனக்கு யூஸ் பண்ணலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போதைக்கு மெஷர்மெண்ட் நமக்கு வேண்டாம். ஓகே. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ். ஓகே. இவங்க வந்து ஒரு 200க்கும் மேல கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணக்கூடிய பீப்புள் இவங்க வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ சூஸ் அப் டு 2 கேட்டகரிஸ். அந்த கேட்டகரி கீழே கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்றவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த கேட்டகரி இருக்கக்கூடியவங்க மட்டும் நம்ம விளம்பரத்தை காட்டுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா? சரி, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இவங்க பாருங்க என்னென்ன கேட்டகரியில் அவங்க வந்து கண்டென்ட் பப்ளிஷ் பண்ற பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்கன்னா ஆல்கஹால், ஆட்டோ, கன்சியூமர் பேக்கேஜ், டேட்டிங், டைனிங், மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட், நான் ப்ராஃபிட், பாலிடிக்ஸ், ரீட்டைல், டெக்னாலஜி, டெலிகம்யூனிகேஷன். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன்று பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா எனக்கு, நான் தான் பார்ப்பேன். ஓகே. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃபினான்ஷியல் சர்வீஸ் கிடையாது, நம்ம மீடியாவும் கிடையாது, என்டர்டைன்மெண்ட் கிடையாது. ஓகே. இ காமர்ஸ் சைட்னா நீங்க ரீட்டைல் செலக்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நான் இன்டர்நெட், கம்ப்யூட்டர் அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து டெக்னாலஜி சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் என்னுடைய விளம்பரத்தை வந்து காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இதை வேற ஏதாச்சும் கேட்டகரி கொடுக்க முடியுமா? கொஞ்சம் க்ளோஸா பார்க்கலாம். கன்சியூமர் பேக் goods, no. Dating, dining, financial services, gambling, games, health and pharma, media and entertainment, non-profit, politics. ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கேட்டகரி மட்டும் தான் செட் ஆகும். டெலிகம்யூனிகேஷன் நோ. ஓகே. ஸோ இன்டர்நெட் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேட்டகரியில் மட்டும் என்னோட வீடியோஸை காட்டணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரீ ரோல். ஸோ எந்தெந்த வீடியோஸ் எல்லாம் ட்விட்டரில் ப்ரீமியம் சர்வீஸை யூஸ் பண்ணி அவங்களுடைய கண்டென்ட்டை வந்து ட்விட்டருக்கு பப்ளிஷ் பண்றாங்களோ அதுல டெக்னாலஜிங்கிற கேட்டகரியில பப்ளிஷ் பண்ற வீடியோஸ் மட்டும் வந்து டார்கெட் பண்ண இங்கே செய்யப்படும். ஓகேங்களா? ரைட். ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ என்னுடைய டார்கெட்டிங் ஆடியன்ஸ், கஸ்டம் ஆடியன்ஸ் நான் மேலே சப்ளை பண்ணல, நான் தான் டிஃபைன் பண்ண போறேன். ஓகே. விமன் மட்டும் தான் நான் டார்கெட் பண்ண போறேன். ஓகே. ஏன்னா இது வரைக்கும் நம்ம எல்லா ஜெண்டர் ட்ரை பண்ணோம் இல்லையா? சரின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஏஜ் ரேஞ்ச் நம்ம டார்கெட் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வரைக்கும் வேண்டாம்.
எல்லா ஏஜுமே நான் டார்கெட் பண்றேன். லொகேஷன்ங்கிறப்போ இந்தியான்னு இருக்கு. ஓகே, இந்தியா இல்லை. ஓகே, ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா லொகேஷன்ஸை கிளிக் பண்ணி லொகேஷன்ஸுக்குள்ள ஓகே குளோபல்னு தேடி பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் டார்கெட் பண்ணணும்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. ஓகே, வேர்ல்ட். ஓகே ஓகே, ஸ்பெசிஃபிக்காக நான் இந்தியான்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். இல்லை இத்தனை நம்ம இது ஸ்பெசிஃபிக்காக சென்னை போட்டோம் இல்லையா? ஓகே, தமிழ்நாடுன்னு போட்டு பார்ப்போம். ஓகே, ஸ்டேட். ஸோ ரீஜியன் ஆர் ஸ்டேட் தமிழ்நாடு என். ஓகே, ஸோ ஆட். ஓகே, ஸோ தமிழ்நாடு மட்டும் டார்கெட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா லொகேஷன். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டார்கெட் பீப்புள் ஹூ ஃபர்ஸ்ட் யூஸ்டு ட்விட்டர். புதுசாக டிவைஸில் யூஸ் பண்ணுறவங்க இது ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு மெட்ரிக் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது. ஓகே, கூல். ஆடியன்ஸ் ஃபீச்சர்ஸ். ஸோ அவங்க தேடக்கூடிய கீவேர்ட். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் டிஜிட்டல்னு போட்டு பார்க்குறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். யாராச்சும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தேடினாங்கன்னா டார்கெட் பண்ண சொல்லுவோம். ஸோ கஸ்டமைஸ்டு கீவேர்டு உள்ள சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து உள்ள சேர்த்தாச்சு. ஓகே, சிமிலர் ஆடியன்ஸ். யாராலும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுக்கு சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்கன்னா இந்த பர்டிகுலர் கான்டாக்ட்ல அவங்க வந்து டார்கெட் பண்ணலாம் தனிப்பட்ட முறையில். ஓகே, ஸோ இந்த இண்டிவிஜுவல் எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்து காட்டப்படும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு. லுக் லைக் இதே மாதிரி இருக்காங்க பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, மார்க்கெட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். 95,600 பேர் மார்க்கெட்டிங் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ டிஜிட்டல் விக்னான். ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இவங்களுக்கு எல்லாமே நான் வந்து காட்டுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து நான் உருவாக்குறேன். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து கிரியேட்டிவ் ஆஸ் யூஷுவல். இது என்ன பண்ண போகுது? எங்கிட்ட இருக்கக்கூடிய வீடியோஸ். ஓகே, ஸோ ஒரு கிரியேட்டிவ் add a call to action button. so vast URL option. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒரு URL ஸ்பெசிஃபிக்கா இதை வந்து விசிட் பண்றதுக்கு கிளிக் பண்ணாங்கன்னா ஒரு லேண்டிங் பேஜ் மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே ப்ராப்பரா ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய ட்விட்டர் ட்வீட் பப்ளிஷ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அப்லோடிங் வாஸ்ட் URL. ஓகே, ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் நம்மளுடைய ட்விட்டர் ட்வீட்டை அப்லோட் பண்ணியிருந்தா மட்டும்தான் இதுல நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகும்போது அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்ன சொல்றாங்க? ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க, சூஸ் வீடியோஸ் ஃபார் யுவர் கேம்பெயின். ஓகே, வீடியோ இல்லை, ஸோ மீடியா லைப்ரரியை கிளிக் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல அந்த வீடியோ ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறதான் கரெக்ட். ஓகே, ஸோ கால் டு ஆக்ஷன். உங்களோட வீடியோ பிளே ஆகும், ப்ரீமியம் கண்டென்ட் முன்னால பிளே ஆகும். அந்த வீடியோ பிளே ஆகி முடியறதுக்கு முன்னால ஒரு யூசர் என்ன பண்ணணும்? ஒரு லிங்கை கிளிக் பண்ணும்போது அவங்க எந்த மாதிரி பட்டன், உங்களோட பட்டனை விசிட்னு கொடுத்து உங்களுடைய வெப்சைட்டுக்கோ இல்லை உங்க யூஆர்எலுக்கோ வரணுமா, இல்லை வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஆர்எல் கொடுத்து ஒரு வீடியோ பார்க்க சொல்றீங்களா, இல்லை ஷாப்னு சொல்லி ஆன்லைன்ல வாங்க சொல்றீங்களா, இல்லை சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜை காட்ட போறீங்களா, இல்லை கோ டு அப்படின்ட்டு ஒரு லேண்டிங் பேஜை கொடுக்க போறீங்களா? அப்ப எந்த மாதிரி நீங்க லேண்டிங் பேஜ் உங்களுடைய கால் டு ஆக்ஷன் கொடுக்குறீங்கிறது ஒரு ஆப்ஷன். கால் டு ஆக்ஷன் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா கொடுக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட்னா கால் டு ஆக்ஷன் இருக்கணும். ஏன்னா அவங்க கிளிக் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா? ரைட், கொடுத்துட்டு இங்க வந்துட்டு உங்களுடைய டெஸ்டினேஷன் வெப்சைட், இவங்க வெப்சைட் யூஆர்னு சொல்லியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா லேண்டிங் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ரைட், ஸோ இந்த கொடுத்துருக்கோம். ஸோ என்னுடைய கால் டு ஆக்ஷன் மொபைலில் இப்படி தான் தெரியும், ட்விட்டரில் கம்ப்யூட்டரில் ஆக்சஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தான் தெரியும். ஓகே, ஸோ திரும்ப வீடியோ கண்டென்ட் மட்டும் அப்லோட் பண்ணியாச்சுன்னா the campaign is ready, so we can go over and publish it. ஓகே, ஸோ மேக்ஸிமம் இந்த கேம்பெயின் டைப்ல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ சோர்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ ப்ரீமியம் கண்டென்ட்டுக்கு முன்னால் இந்த வீடியோ வந்து நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பிளே ஆகும். சிமிலரா வந்து உங்களுடைய கோல் செலக்ட் பண்றதும், உங்க கேம்பெயினோட டீடைல்ஸ், பட்ஜெட், ஸ்கெடியூல் போடுறதும், உங்களுடைய ஆட் குரூப்ல இருக்கக்கூடிய ஆடியன்ஸை டார்கெட் பண்றது, பிளஸ் உங்களுடைய கிரியேட்டிவ். ஸோ மற்ற அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியும் இதுவுமே 80% வரைக்கும் சிமிலரா தான் இருக்கும். உங்களுடைய சோர்ஸ் மட்டும் மாறும். ஓகே,